அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று உல்லன் நூலில் மாலை எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு 2 உல்லன் நூல் தேவை. க்ரீன் கலரும் எல்லோவும் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் உல்லன் நூலை ஒரு அட்டையில் நான் சுற்றுறேன். ஸ்கேலில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அட்டையில் இந்த க்ரீன் கலர் உல்லன் நூலை 25 டைம் சுற்றணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வாங்க. இருபத்தஞ்சு ரவுண்டு சுற்றி முடித்த உடனே அதை கட் பண்ணிவிட்டு நடுவில் உல்லன் நூல் வச்சு கட்டணும். செவந்திப்பூ மாலை, இந்த உல்லன் நூல் மாலைக்கு செவந்திப்பூ மாலைன்னு பேர். மாதிரி 25 டைம் சுற்றி முடிச்சுட்டு உல்லன் நூல் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம நடுவில் இந்த மாதிரி கட்டிக்கிறணும். இப்போ தான் கலண்டு போகாமல் லூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கட்டிட்டு ரன்னிங் நூலையும் கட் பண்ணி விட்டுறணும். இன்னொரு நூலை எடுத்து நடுவில் கட்டி விடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள நூலெல்லாம் சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் இதை 2ஆக கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சுட்டு அதுக்கடுத்து எல்லோ கலர் நூலை இதே மாதிரி அந்த அட்டையில் சுற்றிக்கணும். எல்லோ கலர் நூலை 60 டைம்ஸ் 60 ரவுண்டு சுற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பூ நல்லா பெரிய பூவாக கிடைக்கும். இந்த மாதிரி 60 ரவுண்டு சுற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மாலை தேவையோ அந்த அளவுக்கு ஒரு அட்டையோ அல்லது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. 60 ரவுண்டு சுற்றிக்கிறணும். ரவுண்டு சுற்றிட்டு நடுவில் க்ரீன் கலரு உல்லன் நூலை கட்டின மாதிரி இதுலேயும் சென்டரில் உல்லன் நூலை கட் பண்ணி கட்டிக்கிறணும். ரன்னிங் நூலை கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நடுவில் 2 இடத்துல கட்டிடுங்க. கட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணி விட்டுறணும். இன்னொரு இடத்துலையும் கட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி விட்டுட்டு அதை 2ஆக கட் பண்ணி
தனியாக வச்சுட்டு அடுத்து இன்னொரு 60 டைம்ஸ் வந்து திருப்பி சுற்றணும். இந்த மாதிரி அட்டையில் 60 ரவுண்டு வரைக்கும் எல்லோ கலர் நூலை சுற்றி எடுத்துக்கணும். சுற்றி எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு நடுவில் வந்து க்ரீன் கலர் நூலை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து எல்லோ கலர் நூலை வச்சு கட்டிடணும். 2 சைடும் கட்டிட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு இடைவெளி விட்டு நூலை வச்சு நம்ம இதை கட்டிடணும். 1 இன்ச்சில் கட்டுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இன்ச்சாகவும் கட்டிடணும். நூலை எடுத்து தொடர்ந்து கட்டிகிட்டே வாங்க. ஒரு இன்ச்சு கட் பண்ணாத அதை திருப்பி நூலை கட் பண்ணுறப்ப அரை இன்ச்சு 2 பக்கமும் இருக்கப்போ ஒரு பூ கிடைக்கும். அதுக்காகத்தான் ஒரு இன்ச்சில் கட்டி விடுறது. இதே மாதிரி ஃபுல்லாகவே அதே மாதிரி ஒரு இன்ச்சில் கட்டிகிட்டே வாங்க. எல்லோ கலர் நூலை வச்சேவும் கட்டுங்க. அப்போ தான் வந்து வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள நூலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு முடிச்சு போட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாக இதே மாதிரி கட்டி வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த கட்டினதுக்கு இடையில நம்ம சிசரை வச்சு கட் பண்ணி விடணும்.
இதே மாதிரி ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கடுத்து இடையில இடையில 2 கட் பண்ணி விட்டணும் சிசரை வச்சு. அது 2 பக்கம் கட்டியிருக்கோம்ல நூல் வச்சு, அதுக்கு இடையில பாதி அளவு வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லோ கலர் நூலை கட் பண்ணி விடணும். க்ரீன் கலர் நூல் கட் பண்ணாமல் எல்லோ மட்டும் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டு 2 பக்கமும் கொஞ்சம் ஷேப்பாக மடித்து விட்டிங்கன்னா ஒரு செவந்தி பூ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம செஞ்சு சாமிக்கு மாலையாக போடலாம். உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நடுவில் குஞ்சை வச்சும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லபடி ப்ரெஸ் பண்ணி விட்டால் தனித்தனியாக வந்துடும் பூ மாதிரி. அப்போ தான் அந்த க்ரீன் கலரு உள்ளே இருக்குது நல்லா தெரியும். இதே மாதிரி வைக்கலாம். அது அப்படி இல்லைன்னா அடுத்து க்ரீன் கலரை இந்த மாதிரி குஞ்சம் மாதிரி செய்யணும். இது 30 ரவுண்டு கையில் சுற்றிக்கிறணும். ரவுண்டு சுற்றிட்டு நம்ம நடுவில் ஒரு சைடு உள்ளன் நூலை வச்சு நல்லா கட்டி விட்டுட்டு அடுத்த சைடு 2 கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி இருக்கா உள்ளன் நூலை வச்சு கட்டிடுங்க. இதில் அந்த நூலில் ஒரு பாசியை கோர்த்து ஒவ்வொரு அந்த க்ரீன் கலர்லேயும் நம்ம அப்படி கொஞ்சமாக கட்டி தொங்க விட்டால் அது ஒரு மாடலில் மாலையாக தெரியும். கீழே இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதில் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் பாசியை கோர்த்து ஒவ்வொரு க்ரீன் கலர்லேயும் நம்ம இந்த மாதிரி பாசி வச்சு கட்டி விட்டோமாக்கும் அது ஒரு மாலையாக இருக்கும். இதே மாதிரி 30 ரவுண்டில் ஒவ்வொரு குஞ்சமும் செஞ்சு கட் பண்ணி இந்த மாதிரி மாலையில் கட்டிட்டா அது ஒரு டிசைனாக.
இந்த மாதிரி கட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை அப்படி கட் பண்ணி விட்டுருங்க.